பயபக்தி உடையவரும் இறையச்சம் உடையவர்கள் மட்டுமே அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள். இதை தவிர்த்து முழு மனித சமுதாயத்திலும் அவர்கள் பேண வேண்டிய பண்புகளை அல்லாஹ் பட்டியலிடுகிறார். அதுல ஒண்ணு, யார பத்தியும் கற்பனை செய்திகள், நீங்கள் கற்பனையாக செய்திகளை உருவாக்கிக் கொள்ளாதீர்கள். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை தவிர்க்க முடியாது. யூகம், அவர் வாட்டுக்கு வர்றாரு, அதனால ரொம்ப மோசமானவங்க, அவர் அப்படிங்க இப்படிங்க, நிறைய நாமே பேசுகிறோம் இல்லையா? இதில் எல்லோருமே பங்காளிகள் தான். அல்லாஹ் சொல்றான், அந்த மாதிரி யூகம் பேச்சுக்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். இதையும் சொல்றாரு, எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும், என்னை பத்தியே எனக்கு தெரியாது, அதான் உண்மை இல்லையா? நம்மை பற்றியே நமக்கு தெரியாத பொழுது பிறரை பற்றிய விமர்சனங்கள் எல்லாம் சொல்றான் முழுமையாக நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். இது முழு உலகத்திற்குமான செய்தி. 1,24,000 நபிமார்கள், எல்லா நபிமார்களுக்கு அல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? உங்க டியூட்டி நீங்க கரெக்டா செய்யுங்க. வலா தசுக்குல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். உங்க டியூட்டி என்ன தெரியுமா? அல்லாஹ், அந்த பிரச்சாரத்தை முன்வையுங்கள். அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்காதீர்கள், இதை முன்வையுங்கள். ஆனால் ஒருபோதும் பிற சமூகத்தின் வழிபாடுகளை விமர்சனத்திற்கு எடுத்து விடாதீர்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் வைத்த உத்தரவு. குர்ஆன் நெடுகிலும் தேடி பாருங்கள், ஹதீஸ்கள் நெடுகிலும் தேடி பாருங்கள். ஒரு பண்படுத்தப்பட்ட சமுதாயம் 1400 ஆண்டுகளாய் இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து வருகிறது. நம் கொள்கைகளை தொடர்ந்து சொல்லுவோமே தவிர மாற்று வழிபாடுகள் குறிப்பிட்டு அந்த விஷயங்களை சொல்லுகிற மரபை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். காரணம், நபி உங்களுக்கு மட்டும் நபி அல்ல, குர்ஆன் உங்களுக்கு மட்டுமான வேதம் கிடையாது. முழு உலகத்திற்குமான வேதம், முழு உலகத்திற்குமான, முழு மனித சமுதாயத்திற்குமான வழிகாட்டி பெருமானார். இந்த விமர்சனங்கள் எங்க வருது? தனிமனித வாழ்க்கையிலே பாக்குறேன் இல்லையா? சோர்ந்து போயிடுறாரு. என்னங்க, ஃபஜ்ர் தொழுதுட்டு வந்தேன், டீ குடிச்சிட்டு இருந்த ஒரு நண்பர் வந்தாரு, என்னங்க உங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாரு. நம்மை குறித்து பேசப்பட்ட விமர்சனங்கள் காதுக்கு வருகிற பொழுது மனம் வாடி விடுகிறது இல்லையா? சோர்ந்து விடுகிறோம். அப்படியா சொன்னாரு, என்னை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? பெருசா நான் அவரிடம் பழகியது இல்லையே, கொடுக்கல் வாங்கல் இல்லையே. ஆனாலும் மனிதர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் இல்லையா? சும்மா இருக்கிற நேரத்துலதான் ஏற்படுகிற விளைவுகள் பிறரை குறித்த விமர்சனங்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய யூகங்கள் சில நேரத்தில் பெரும் பாவமாக மாறிவிடும். கற்பனையில் அப்படியே சொல்லிட்டு போறாருங்க. அவர் ஏமாத்துக்காரர். இப்படி 10 பேர்த்த சொன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபரின் மீது இருக்கிற நம்பகத்தன்மை குறைந்துவிடும், மரியாதை குறைந்துவிடும். அதனால் எழுகிற விபரீதங்கள், ஆபத்துகள் பயங்கரமானது. முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான், யாரையும் யூகத்தின் அடிப்படையில நீங்கள் விமர்சனம் செய்யாதீர்கள் இல்லையா? நாம தாங்க மாட்டோம். அதிலும் குறிப்பாக திருமண காரியங்களில், அதிலும் குறிப்பாக பெண் சார்ந்த தகவல்கள் அப்படியே பெரிய மனுஷனா மாறிற. எனக்கு அப்பவே தெரியுங்க, அதாவது சின்ன விவகாரம் பஞ்சாயத்து வருதுன்னு சொன்னா அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் கிளம்புவார். எனக்கு அப்பவே தெரியும், டவுட் இருந்துச்சு, இந்த புள்ள அந்த மாதிரிதான். இது ஏற்கனவே பற்றி எறிகிற சந்தேகத்தில் நெய்யூற்றுவதை போல ஆகிவிடும். ஒரு குடும்பம் நாசமாகுவதற்கு என் வார்த்தைகள் காரணம் என்று சொன்னால், யூகங்கள், கற்பனைகளை அறவே நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சில கற்பனைகளும், உங்களுடைய சில யூகங்களும், சில கணிப்புகளும் பெரும் பாவமாக மாறிவிடும். சொல்லிவிட்டு அல்லாஹ் விமர்சனங்களுக்கான தரம் என்ன என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, அடுத்தவங்களுடைய குறைய தேடி ஆராய்ச்சி பண்றது. தேடி சொல்லுங்க, ஆமா, பெட்ரோல் அடிச்சுட்டு போய் அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்படி எல்லாம் சில பேருடைய கடமை. அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கடமை என்னன்னா,
மற்றவர்களை துருவி ஆராய்வது, ஏதாவது ஒரு இடத்தில் அவருடைய குறை தெரிந்து விட்டால் அதை தீப்பொறியாக பெருக்கி அவரை அவமானப்படுத்துவது. இதுல குறைந்தபட்ச செயல் திட்டம் குடும்பங்களில் பொங்கி எழும். அடுக்கடுக்கா சொல்லுவார், அவர் அப்படிங்க இப்படிங்க, அவர் எப்படிங்க உங்களுக்கு தெரியும், அவர் சொன்னார் இவர் சொன்னார். இவைகள் அனைத்தும் நம்பகத்தன்மை உடையதா? என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்வதற்கான கேள்விகளாக எழும். எவ்வளவு அருமையான பாடத்தை பெருமானார் முன்வைக்கிறார்கள் இல்லையா? யாருடைய குறைகளையும் தெரிந்து கொள்ளாதீர்கள். மாயிஸ் இப்னு மாலிக் பெருமானாருடைய பிரியத்திற்குரிய ஒரு சஹாபி வந்து நிற்கிறார். நல்லா கவனிக்கணும். அவரே தன் தவறை முன்மொழிகிறார். அவரே சொல்லுங்க பாய், அவரே தான் செஞ்ச தவற முன்மொழிகிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்ணோடு தவறாக நடந்து கொண்டேன் நாயகமே. நாமளா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம் சொல்லுங்க? சொல்லுங்க, என்ன செஞ்சிருப்போம்? ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கும். அப்படியா? என்ன பண்ண, ஏது பண்ண? அப்படி ஆர்வம், பிறருடைய தீமையை தெரிந்து கொள்வதற்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி முகத்தை திருப்பிக்கிறார். அவரை அவாய்டு பண்றார், தவிர்க்கிறார்கள். அவர் இப்படி திரும்பி வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் மீண்டும் தவிர்க்கிறார்கள். ஒருவர் தான் சொல்லுகிற தன்னுடைய சொந்த தவறை கூட கேட்பதற்கு விரும்பாத நபி. அல்லாஹ் அக்பர். இப்படி வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்ணோடு தவறு தனிமையில் தவறை இழைத்து விட்டேன். இவரை திரும்ப திரும்ப சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை தவிர்க்க நினைக்கிறார்கள். உன் குறைய நீ மறைங்கிறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு பெண்ணை அப்படி இப்படி பார்த்திருப்பாய், போ தௌபா செய். அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். இது பெருமானாருக்கு தெரியாதா? இந்த வார்த்தை புரியாதா? மீண்டும் சொல்லுகிறார்கள், உங்களை தொற்றுப்போம், போப்பா போப்பா. அவர் மீண்டும் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் தவறான நடத்தை ஆட்பட்டு விட்டேன். உங்களுக்கு ஏதாவது புத்தம் கொடுத்திருப்போம், போ போ தௌபா செய். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெரும் பாவம் செய்து விட்டேன். தவிர்க்க பார்த்த பெருமானார் திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறார், சரி, ஒரு தனி மனிதன் தான் செஞ்ச பாவத்தை ஒத்துக்கொள்வதனால் அவர் அவமானப்படுவாரா, பாதுகாக்கப்படுவாரா? சொல்லுங்க பாய், சொல்லுங்க. அவமானப்படுவார். நம்ம அப்படி சொல்லுவோமா? ஜமாத்துல வந்து நின்று திருடிட்டீங்க, திருடிட்டேன் சொல்லுவோமா? அது ஒரு ஈமானிய சமூகம், வகையை அனுபவித்த சமூகம், மறுமையின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட சமூகம் இல்லையா? ஏன் அவர் வந்து சொல்றாருங்கிறத யோசிக்கணும். இந்த பாவத்திற்காக நான் மறுமையில் பிடிக்கப்பட்டு விடக்கூடாது. அதனால இங்க என்ன ஷரியத்தினுடைய சட்டம் இருக்கிறதோ, லா இருக்கிறதோ, தண்டனை இருக்கிறதோ, அதனை பெற்றுக்கொண்டு பாவம் நீங்க வேண்டும். அவர் வேற யார்கிட்டையும் சொல்லல, தீர்வை சொல்லுகிற தலைவரிடம் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் விசாரணை, ஒரு நீதிபதியாக அந்த விசாரணை ஹதீஸ்கள்ல வந்து எப்படி விசாரிக்கிறார்கள் பாருங்கள். இந்த பேனாவின் மைக்கூடு, அந்த காலத்துல மைக்கூடு இருக்கும், ஒரு எழுதுகோல் இருக்கும், அதை உள்ளே விட்டு மையெடுத்து எழுதுவார்கள். பெருமானார் ஓமையோடு கேட்கிறார்கள், அது மாதிரியாக உனக்கு சம்பவம் நடந்ததா? ஏன்னா ஒன்று அவர் அறியாமையில் தொட்டதை, முத்திட்டதை, கட்டி அணைத்ததை, அதை விபச்சாரம் என்று நினைத்து விபச்சாரத்திற்கான பெரும் தண்டனையை பெற வந்திருக்கிறாரோ, ஒரு நீதிபதி அனைத்தையும் விசாரிக்க வேண்டும். ஆகையினால் பெருமானார் அப்படி விசாரித்த பிறகு சஹாபாக்கள் சொன்னாங்க, இவருக்கு மார்க்கம் சொல்லுகிற தண்டனையை நிறைவேற்றி விடுங்கள், கல்லால் அடித்து கொள்ளுதல். இந்த வரலாற்றை எழுதும் போது, ஹதீஸை எழுதும் போது, இப்படி ஒரு சஹாபி பெருமானார்ட்ட வந்து கேட்டு நின்றார் அப்படிங்கிற வரலாறுல ஒரு இடத்தில் கூட பெருமானார் உன்னோடு ஈடுபட்ட பெண் யார்
இருக்கிறார் என்ற கடைசி வரையும் பெருமானார் கேட்கவில்லை. நாமள ஆதார் கார்டு வரைக்கும் கேட்போம். ஏன்னா அடுத்தவர்களின் குறைகள் அவ்வளவு இனிப்பானது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, பிறருடைய குற்றம் குறைகளை தேடி அலையாதீர்கள். ஏன்னா மற்றவர்களை குறை பேசுகிற எல்லோரும் மற்றவர்களால் விமர்சிக்கப்படுவார்கள். என்ன ஏன் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீ எல்லாத்தையும் பேசுற, எல்லாரும் சொல்லுங்க ஒன்ன பேசுறாங்க. நீ எல்லாரும் தொழுந்து போயிட்டு இருந்தனா உன்னை யாராச்சும் பேசும்போது பக்கத்துல வச்சுருவாங்க, சாப்பிட்றா அந்த பாவ வருஷ தொழுதுட்டு அல்லான்னு இருக்கிறாரு. காலங்காத்தால ஏண்டா அவரை கிளப்புற எப்பமா இல்லையா? பிறரின் குறைகளை ஒருபோதும் ஆராய மாட்டார் ஒரு மூமின். அது மூமினுக்கான இலக்கணமும் அல்ல. பாருங்க, தன்னுடைய சொந்த பிரச்சனையை சொல்ல வந்தவரிடம் அல்லாஹ்வுடைய ரசூல் தவிர்க்க பார்க்கிறார்கள். ஏங்க நீங்க என்கிட்ட ஒரு செய்தி உங்களை பத்தி நீங்க சொல்றீங்க, ஏதோ ஒரு அவசரத்துல நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு பெக்கு அடிச்சிட்டாங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? அதை அப்படியே சும்மா ஒப்பிக்கணும். சகோதரர் மாஷா அல்லாஹ் ஒரு பெக்கு அடித்து விட்டார், மூமின்களை நீங்களும் அடிங்க அப்படியா? அவருக்கு ஆறுதல் சொல்லி அந்த வருத்தம் தான் தௌபா, வருத்தம் தான் தௌபா. பெருமானார் மறைக்கிறார்கள், சொந்த குறைகளை கூட நீ சொன்னாவே. மறுமையில் மிக மோசமான மனிதர்கள் யார் என்பதை பெருமானார் சொல்லும் பொழுது யாருக்கும் தெரியாமல் ஒரு பாவம் செய்தார். அது சந்தர்ப்ப சூழ்நிலையில யாருக்காவது அமைஞ்சிருது. ஆனால் அந்த பாவத்தை அல்லாஹ் மறைக்கிறான், அவன் வெளிப்படுத்துகிறான். இவன் தான் அல்லாஹ்விடத்தில் மிக மோசமானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். இந்த ஜெனரேஷன் அதை என்ன செய்யுதுன்னா, தான் செஞ்ச பாவங்களை சோசியல் மீடியாக்களே போடுது. தாங்கள் இப்படி பாவம் செய்கிறோம், இதையும் லைக் பண்ணக்கூடிய, கமெண்ட்ஸ் அடிக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பும், அதாவது கொடூரமான உலகம் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் அவர் நிற்கிறார், ஒப்புவிக்கிறார், அவரை புறக்கணிக்கிறார்கள். கடைசி வரையிலும் பெருமானார் யாரோடு பாவம் புரிந்தாலே கேட்கவே இல்லை. முடிஞ்சு அவர் கல்லால் இடித்து கொல்லப்படுகிறார். ஒட்டகை எலும்புகளால் ஓங்கி தாக்குகிற பொழுது மண்டை உடைந்த ரத்தம் காலில் வழியில் அவர்களுடைய நெற்றியிலே படுகிறது. இந்த பாவம் செய்தவருடைய ரத்தமா? பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானார். மஹலன் யா காலித், உடனே நினைக்கிறாங்க, காலித் இப்படி சொல்லாது, அப்படிலாம் சொல்லாது. ஏன் தெரியுமா? இவர் ஒரு தௌபாவை செய்திருக்கிறார். தான் செஞ்ச பாவம் தனக்கு உறுத்தி தௌபா செஞ்சிருக்கிறாரு. இந்த தௌபாவை உலக மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாலும் எல்லோருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுவார். அவருக்கு என்னங்க இருந்தது? தன் தவறை சொல்லி கல்லால் அடிவாங்கி உயிரை விட வேண்டிய நிலை அவருக்கு ஏன் ஏற்பட்டதுன்னா, மறுமையில் இதற்காக அவமானப்பட்டு விடக்கூடாது. மறுமையில் அல்லாஹ் கூப்பிடுவார்ல, விபச்சாரியே, திருடனே, வட்டிக்காரனே, அல்லாஹ் அழைப்பானே. அந்த ஈமான் அவர்களிடம் பொங்கி வடிந்ததால் தன் தவறை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள், தௌபா செய்தார். அதுக்கு பிறகு யாருமே அவங்களை பத்தி பேசலையே. அதான் சஹாபாக்கள். யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள். சில பல மாதங்கள் கழிந்து ஒரு பெண்ணு வந்தார், கர்ப்பிணி பெண். பெருமானாரிடம் நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிறதுனா தௌபா, தீர்வு வேண்டும் கேட்கிறாங்க. அவருடைய மனோநிலையும் அதுதான். செய்த தவறுக்கு மறுமையில் தண்டனை பெறுவதை விட துனியாவிலேயே அந்த பாவம் கழிந்து விட வேண்டும். நாம குறைந்தபட்ச அஸ்தக்ஃபிருல்லாஹ் தௌபான்னு சொல்றது கூட நமக்கு மனம் வர மாட்டேங்குது. இந்த ஹஜ் பயணங்கள், உம்ரா பயணங்கள் மேற்கொள்ளும் போதெல்லாம் 4 பேர்த்த சொல்லிக்கங்க, சங்கடங்கள் இருந்தா தீர்த்துக்குங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் தான் ஒண்ணுமே செய்யலையே. இது அந்த மனம் கரும்புள்ளிகளால் இறுகி போய்விட்டது. எவ்வளவு பேர் அறியாமலே நாம் சங்கடப்படுத்தி இருப்போம். அந்த பெண் சொல்லுகிறார், பெருமானார் புறக்கணிக்கிறார்கள். அதே மாதிரி சம்பவம். இப்போ அந்த பெண் தப்புன்னு கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ்,
இந்த வாயிஸ் இப்னு மாலிக்கை திருப்பி அனுப்பதை போல என்னை திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா? அவ்வளவுதான், சப்ஜெக்ட் க்ளோஸ். அந்த கொல்லப்பட்ட சஹாபி அவர் யாரோடு தவறு புரிந்தார்கள், தவறு செய்த பெண்ணே வந்து சொல்லுகிறார். பெருமானார் விசாரிக்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் கண்களை மூடிக்கொண்டார்கள். என்னமா நீங்க உன் நிலைமை என்ன? கர்ப்பிணியாக இருக்கிற, குழந்தை பெற்றுவானா? குழந்தை பெற்றுக் கொண்டு வந்தார், தாய்ப்பால் கொடுத்து விட்டுவானா? ஒரு நபியினுடைய நிதானம் ஹதீஸில் வருது. கடைசியாக அந்த பெண்மணி வருகிற பொழுது குழந்தையின் கையில் ரொட்டி துண்டுகள் இருந்தது. சுயமாக ஆதாரத்தை உட்கொள்ளுகிற பருவம் அந்த குழந்தைக்கு கிடைத்து விட்டது, பாதுகாப்பு கிடைத்து விட்டது. இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இந்த பாவம் செய்த அந்த பெண்மணை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க. அந்த சஹாபியையோ இந்த பெண்ணையோ நீங்கள் விமர்சனம் செய்து விடாதீர்கள். ஏன்னா மறுமையில் கேவலப்படுவதை விட துன்யாவுடைய தண்டனை பெரியது என்று நினைத்தவர்கள் அப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களில் நிறைய பேர் உங்கள் பாவங்களை நீங்கள் மறைத்துக் கொண்டு அடுத்தவர்களின் பாவத்தை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்கி இருக்கா தெரியுமா? கடுமையான வார்த்தை. மற்றவர்களை விமர்சனம் செய்வதை அல்லாஹ் எப்படி கேட்கிறானா, அயஹிப்பு அஹதுக்கும் அய்யக்குல லஹம அஹீஹி மைதா, இறந்து போன மனித மாமிசத்தை, இறந்து போன பிரேதத்தை உங்களில் யாராவது சாப்பிடுவீர்களா? இல்லை அல்லவா? அதுபோல மனித மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் மற்றவர்களின் குறைகளை பேசி திரிவது. சரி, குறையா இருந்தா அது இது ஒரு பாவ செயல், குறை இல்லைன்னு சொன்னா அவதூறு. இந்த உலகம் யாரையும் விட்டு வைக்கவில்லை. உலகத்தில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டவர்கள் நாம மனசு உடைஞ்சிடறோம். என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாரு, உடையக்கூடாது. உண்மையா இருந்தா 4 பேர் இப்படி சொல்றாங்கப்பா, நீ கஞ்சனாமா, சரி நான் திருத்திக்கிறேன், கஞ்சத்தனத்தை விட்டுற அப்படின்னு சமாதானப்பட்டு போயிருந்தோம். அந்த இடத்தில் சமாதானம் அடைவதற்கு நாம் எடுக்க வேண்டிய வழிகாட்டி யார் தெரியுமா? முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். வாழ்க்கையில 63 ஆண்டுகளும் விமர்சிக்கப்பட்ட 1400 ஆண்டுகளாக தொடர் விமர்சனம்